Hi friends, welcome to Aro Study Circle. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனுக்கு எப்படி லேட்டெக்ல கிராஃப் பிளாட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எப்படி இந்த ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெலகிராம் குரூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். LaTeX லேர்னிங் பை டூயிங் ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் தி மெம்பர் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, y is equal to 2x plus 3. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எனக்கு இருக்கு, நான் இதுக்கு எப்படி லேட்டெக்ல கிராஃப் பிளாட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணி தான் காமிக்க போறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் லேட்டெக் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது டெக் மேக்கர் தான், நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் டெக் மேக்கர் தான். இதான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டிகல் கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் கிளாஸ் வித் 12 ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஆல்சோ A4 பேப்பர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். A4 பேப்பர் நான் ஆர்டிகல் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஆர்டிகல் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிகின் டாக்குமெண்ட் எண்ட் டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பிகின் டாக்குமெண்ட் எண்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஆத்தர் நேம் அண்ட் டைட்டில்லாம் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, டைட்டில் LaTeX லேர்னிங் பை டூயிங். ஓகே, லேர்னிங் பை டூயிங். ஓகே, இதுதான் என்னோட டைட்டில். ஸோ கிராஃப் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், கிராஃப் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், கிராஃப் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் என்னோட டைட்டிலாக இருக்க போகுது. ஸோ ஆத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ ஸ்டடி சர்க்கிள், இந்த நேமில் தான் நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ டெலகிராம் குரூப் இருக்குது ரிகார்டிங் லேட்டெக். ஓகே, ஆரோ ஸ்டடி சர்க்கிள். ஸோ உங்களுக்கு இந்த டைட்டில் ஆத்தர்லாம் அப்பியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கமெண்ட் வேணும் அப்படின்னா மேக் டைட்டில் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணி காமிச்சிடறேன். சைட் பை சைட் வியூ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கோடிங், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது உங்களோட அவுட்புட். ஓகே, ஸோ நம்ம கிரியேட் பண்ணதுக்கான அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா y is equal to 2x plus 3 அப்படிங்கிறதுக்கான கிராஃபை பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பேக்கேஜ் இது வந்து நிறைய வேஸில் கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து pgfplots யூஸ் பண்ணலாம், டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஓகே, pgfpicture யூஸ் பண்ணலாம், எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது pgfplot, அதாவது டிக்ஸ் பிக்சரை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான பேக்கேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா pgfplots. ஓகே, pgfplots இதுதான் அந்த பேக்கேஜ். ஓகே, இந்த பேக்கேஜ் இருந்தால் தான் அந்த ஃபைல் ரன் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபை பிளாட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான என்வாயன்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிகின் tikzpicture இதுதான் அதுக்கான என்வாயன்மெண்ட். பிகின் tikzpicture இதுதான் அதோட என்வாயன்மெண்ட். ஸோ எப்போல்லாம் அந்த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்டரி கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிகின் ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக எண்டில் முடியணும், அதர்வைஸ் அந்த ஃபைல் வந்து ரன் ஆகாது. இதுதான் என்வாயன்மெண்ட், பிகின் tikzpicture. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, எந்த லிமிட் என்ன அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கான கமாண்ட் பிகின் ஆக்சிஸ் எண்ட் ஆக்சிஸ். ஓகே, இதுதான் அதுக்கான கமாண்ட். பிகின் ஆக்சிஸ் எண்ட் ஆக்சிஸ்க்குள்ள தான் நம்மளோட கிராஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிராஃபோட ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை எப்படி நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் addplot. ஓகே, ஸ்லாஷ் addplot இதுதான் நமக்குள்ள கமெண்ட். ஸோ இந்த கமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா addplotல இது ஆப்ஷனல் பிராக்கெட், உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ரெட் கலர் வேணும் அப்படின்னா ரெட்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கலர் சேஞ்ச் பண்ணணும்னாலும் அது உங்களோட இஷ்டம் தான். கலர் நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ஈக்குவேஷனை டைப் பண்ணிடுங்க 2x plus 3. இதுதான் என்னோட ஈக்குவேஷன். ஸோ இதுக்கான நம்ம கொடுத்துருக்கிறதுக்கான கோடிங்குள்ள அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். ஓகே, நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். ஃபைலை ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிடும். ஸோ ஏதோ எரர் காமிக்குது, எரர் நம்ம என்னன்னு செக் பண்ணிக்கலாம். செமிகோலன் வந்து நீங்கள் கொடுக்கணும். செமிகோலன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் ரன் ஆகாது. ஓகே, நீங்கள் செமிகோலன் கொடுத்து அந்த கமெண்ட்டை முடிச்சாதான் உங்களுக்கு ஃபைல் ரன் ஆகும். அதுக்கான அவுட்புட்டும் கிடைச்சது. ஓகே, ஸோ உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. பட் இதில் ஆக்சிஸ் வந்து -6 இது ஆட்டோமேட்டிக்கலாக கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரினிவல் பண்ணணும், நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணலாம், டைட்டில் கொடுக்கலாம், உங்களோட டொமைன் என்னன்னு கொடுத்துடலாம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம கொடுத்து நம்ம கிராஃபை செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஸில் ரிமைனிங் எல்லாமே ஆப்ஷனல் தான். வித்தின் ஆப்ஷனல் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கிராஃபுக்கு நான் டைட்டில் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? டைட்டில்ஸ் ஈக்குவல் டு
டைட்டில் கொடுக்க போகிறேன். கிராஃப் ஆஃப், இதுதான் என்னோட டைட்டிலாக இருக்க போகுது. ஓகே, கிராஃப் ஆஃப் 2x plus 3. ஓகே, 2x plus 3 நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், 2x plus 3. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பே ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டில் மட்டும் அப்பியர் ஆகும் கிராஃபில். ஜஸ்ட் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு உள்ள கிராஃபையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கிராஃபில் டைட்டில் வந்துருச்சு, கிராஃப் ஆஃப் 2x plus 3. ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கலாக டொமைன் அண்ட் கோடொமைன் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே எடுத்திருக்கு. சப்போஸ் நீங்கள் இதை ரினியூவல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் சேஞ்ச் பண்ணலாம். கமெண்ட்டு டொமைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டொமைன் ஈக்குவல் டு, ஸோ எந்த ரேஞ்சிலேருந்து உங்களோட எக்ஸோட வேல்யூ எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சில் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ நான் -10 இருந்து +10 வரைக்கும் நான் சூஸ் பண்ண போகிறேன். -10 இருந்து +10 வரைக்கும் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேபிள் கிராஃபையும் சைட் பை சைட் கிராஃபையும் பார்த்துட்டே வந்துருங்க, அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இப்போ தான் ஃபைலை ரன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் -10 இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட நம்ம வந்து டொமைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஒய் ஆக்சிஸ் கூட நம்ம கோடொமைன் டிஃபைன் பண்ணவே இல்லை. எக்ஸ் ஆக்சிஸ் டொமைன் மட்டும் டிஃபைன் பண்ணிருக்கோம். -10 to +10 இதுதான் டொமைன். ஸோ எக்ஸோட மினிமம் வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். ஒய்யோட மினிமம் வேல்யூ இப்போ நீங்கள் ஒய் ஆக்சிஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். ஓகே, எக்ஸ் மினிமம் ஈக்குவல் டு எக்ஸோட மினிமம் வேல்யூ எதில் இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறோம். -10 இருந்தால் எனக்கு கிராஃப் பிளாட் ஆகணும். -10 தான் என்னோட எக்ஸோட மினிமம் வேல்யூ. எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ +10, எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ +10. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒய்யோட மினிமம் வேல்யூ ஒய்யோட மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணலாம். ஒய் ஆக்சிஸோட ஒய் மினிமம் ஈக்குவல் டு -10, ஒய் மேக்ஸிமம் ஈக்குவல் டு +10. ஓகே, ஒய் மேக்ஸிமம் ஈக்குவல் டு +10. ஸோ இப்போ நம்ம ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் எஸ் உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. முன்னாடி வந்து ஒய்யோட லேபிள் ஒய்யோட ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து 20 -22 +20 இருந்தது. இப்போ நமக்கு ஒய்யோட மினிமம் வேல்யூ -10, ஒய்யோட மேக்ஸிமம் வேல்யூ +10 வேணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிஸ் லைன் நமக்கு வந்து எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண போகிறோம். ஆக்சிஸ் லைன் வந்து எனக்கு சென்டரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்குள்ள கமெண்ட் தான் இது, ஆக்சிஸ் லைன்ஸ் ஈக்குவல் டு சென்டர். ஓகே, ஆக்சிஸ் லைன்ஸ் ஈக்குவல் டு சென்டர். நீங்கள் அந்த கமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து கமா போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், அதர்வைஸ் ரன் ஆகாது, உங்களுக்கு எரர் தான் காமிக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு சென்டர், வெயிட் பண்ணுங்கள், எரர் காமிக்குது, நம்ம என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் லைன்ஸ் ஈக்குவல் டு, ஆக்சிஸ் லைன் கிடையாது, கமெண்ட்ஸ், ஆக்சிஸ் லைன்ஸ். ஓகே, ஆக்சிஸ் லைன்ஸ் நாட் லைன். ஓகே, இப்போ நமக்கு எரர் இல்லாமல் இந்த ஃபைல் ரன் ஆகிடும். எஸ், ரன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆக்சிஸோட லைன் வந்து சென்டரில் வந்துடுச்சு. ஓகே, ஆக்சிஸோட லைன் வந்து நமக்கு சென்டரில் கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிட் இல்லாமல் இருக்கு. ஓகே, உங்களுக்கு கிரிட் வேணும் அப்படின்னா கிரிடையே நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, கிரிட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும், அதுதான் கிரிட்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கிரியேட் பண்ணலாம். கிரிட் இஸ் ஈக்குவல் டு போத். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் வேணும், ஒய் ஆக்சிஸ்க்கும் நமக்கு வேணும், அதுக்கான கமாண்ட் தான் திஸ் ஒன், கிரிட் இஸ் ஈக்குவல் டு போத். ஸோ அவுட்புட் பாருங்க, உங்களுக்கு கிரீடும் கிடைச்சிடுச்சு. ஓகேங்களா, கிரீடும் கிடைச்சிடுச்சு. பட் இங்கே எக்ஸ் ஆக்சிஸோட லேபிளும் ஒய் ஆக்சிஸோட லேபிளும் பார்த்தீங்க அப்படின்னா -5 10 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நீங்கள் இதை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பருமே வேணும், -1 -2 -3 -4 and so on. நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பருமே வேணும் அப்படின்னா அதையும் நம்ம குடிக்க முடியும். அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா xtick அப்படிங்கிறதா அதுக்குள்ள கமெண்ட், xtick. ஸோ இதில் நமக்கு உங்களுக்கு எவ்வளோ லேபிள் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லேபிள்ஸை ஃபுல்லாக கொடுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து, அதாவது லெஃப்ட் எண்ட்ல இருந்து ரைட் எண்ட் வரைக்கும் நான் -10ல ஸ்டார்ட் பண்ணுறேன். -10 -9 -8 -7 -6 -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இதுதான் என்னோட கமாண்ட். ஓகே, ஸோ விசிபிள் ஆகலைன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் என்னோட xtick-ஓட லேபிள். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸோட லேபிள். இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன், நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு கிடைச்ச அவுட்புட் இதுதான். இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா நான் கடைசியில் வந்து கமா கொடுக்காம விட்டுருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பாக எரரில் தான் காமிக்கும். நம்ம முடிக்கிறப்போ அது கமா கொடுத்து தான் முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கமா கொடுத்து ஃபைலை முடிச்சிருக்கோம். ஸோ நான் இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த 10க்கு அப்புறம் நம்ம கமா அப்படிங்கிற ஒன்று கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபைல் ரன் ஆகும், இல்லை அப்படின்னா ரன் ஆகாது. ஸோ நான் இப்போ ஃபைலை ரன் பண்ணுறேன்.
நமக்கு இப்போ எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் பாருங்க, கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் பாருங்க. -9 -8 9 ஐயா, இங்கே வந்து ஒரு டாட் எக்ஸஸாக வச்சுருக்கோம். ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா, இங்கே கமா யூஸ் பண்ணணும், கமாவுக்கு பதிலாக டாட் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துட்டோம். அதுதான் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். அதர்வைஸ் இது பிரச்சனை தான். இப்போ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேபிள் கிடைச்சது. பட் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லேபிள்ஸ் எல்லாமே ஓவர்லாப் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓவர்லாப் ஆகுது. ஸோ அதுக்காக அந்த ஓவர்லாப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். இதே வேல்யூ காப்பி பண்ணி நம்ம ஒய்க்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஒய்க்கும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒய்க்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதில் என்ன நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக ஒய் டிக் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸுக்கும் இதே மாதிரி நம்பர் கிடைச்சிடும். ஓகேங்களா, நம்பர் கிடைச்சிடும். பட் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு காலமும் கிடைக்குது. ஓகே, எல்லாமே நம்பர்ஸ் ஓவர்லாப் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிராஃபோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இந்த கிராஃபோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஸோ அதுக்காக நான் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி நான் கொடுத்துறேன். ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இருந்தது அப்படின்னா அது ஸ்கேல் 1. சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேலோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் இந்த கிராஃப் வந்து ஒரு 5 சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா அது 1, ஸ்கேல் சைஸ் 1. ஸ்கேல் சைஸ் 2 கொடுத்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டரில் உள்ள ஃபிகர் வந்து என்ன ஆகுதுன்னா 10 சென்டிமீட்டருக்கு என்லார்ஜ் ஆகும். ஸோ அதுதான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இங்கே இப்போ நான் இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் ஃபைலை ரன் பண்ணிட்டேன். ரன் ஆகிட்டு இருக்கு. நமக்குள்ள அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், நமக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம கிராஃப் பிளாட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட் லைன் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, ரெட் லைன் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்க. ரெட் லைன் தான் நமக்கு தெரியும், பட் நமக்கு தெரியும், பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படிங்கிறது அது சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். லெஜெண்ட் வித்தின் லெஜெண்டில் நம்மளோட ஈக்குவேஷனை டைப் பண்ண போகிறோம். ஸோ y is equal to 2x plus 3. ஓகே, y is equal to 2x plus 3. ஸோ நம்ம இப்போ ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு அவுட்புட் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைல் ரன் ஆகிட்டு இருக்கு. யா, நமக்கு உங்களுக்கு லெஜெண்டும் கிடைச்சிருச்சு. இந்த ரெட் லைன் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு y is equal to 2x plus 3 அப்படிங்கிற ஒரு லைனை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நான் இப்போ வந்து ஒன் மோர் கிராஃப் நான் இதுலேயே பிளாட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள் தான். ஸோ இதுதான் ஒரு ஈக்குவேஷனுக்கு கிராஃப் பிளாட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி அப்டேட்டட் வீடியோஸை உங்களால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற தப்பை மறுபடியும் நாங்கள் திருத்திக்க முடியும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.